அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 29/2/2024 வியாழக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் உயரழுத்தத்தின் தாக்கம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதே வேளையில் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்கள் நோக்கி நகர்கிறது. அதனுடைய தாக்கம் பொறுத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது. அதே சமயத்தில் இந்திரா பாயிண்ட் பகுதிக்கு வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்கில் சூரியனின் குத்துக்கதிர் பதிவாகும். அதாவது இந்திரா பாயிண்ட் என்பது இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள நிக்கோபார் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். அடுத்தபடியாக ஹரியானா, லடாக் மாநிலத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் 2.40 ரிக்டர் அளவிலும் லடாக்கில் 2.90 என ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. குறிப்பாக பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு தென்படவில்லை. செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயம் இன்று காலை 6:26 மணிக்கு உதயமாகி இருக்கும். மாலை 6:18 மணிக்கு மறையக்கூடும். சந்திரன் இரவு 10 மணிக்கு உதயமாகி நாளை காலை 9:14 மணி அளவில் 9:15 மணி அளவில் மறையக்கூடும். இன்று 78% அளவுக்கு சந்திரன் தென்படும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் மேற்கத்திய இடையூறு காரணமாக மார்ச் 1-2 தேதிகளில் வட மாநிலங்களில் அதாவது ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சண்டிகர் உள்ளிட்ட மாநிலத்திலும் மார்ச் 2 பொறுத்தமட்டில் பல்வேறு மாநிலங்களிலும் மற்றும் மத்திய மாநிலங்களிலும் கன முதல் மிக கனமழை பதிவாகும். சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுக்கும். வெயிலுக்கு இடையே அல்லது வெயிலுக்கு பிறகு மாலை நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை கொடுக்கும். அடுத்தபடியாக இதன் காரணமாக மார்ச் 1-2 தேதிகளில் வட மாநிலங்கள் அதாவது டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்பு தென்படுவதால் பொதுமக்கள் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மார்ச் 3 முதல் தீவிரம் குறையுமா அல்லது மேற்கத்திய இடையூறின் தாக்கம் தொடருமா என ஆய்வில் உள்ளது. தினசரி ஆய்வு செய்து வழங்கும் அறிக்கையில் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிக்கையில் பதிவு செய்கிறேன். அதாவது மேற்கத்திய இடையூறின் தீவிரம் தொடருமா என்று அறிக்கையில் பதிவு செய்கிறேன். தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் மார்ச் 10 வரை அதாவது பெரும்பாலும் மார்ச் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே மட்டுமே லேசான மழை பொழியும். புதுச்சேரியிலும் இதே நிலைதான் தொடரும். பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும். வெப்பச்சலன இடிமலை எப்போது தொடங்கும் என பொறுத்தமட்டில் மார்ச் 10 முதல் வெப்பச்சலன இடிமலை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும். பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகலாம். வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி ஆய்வு செய்து வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும். வெப்பநிலையானது இன்றைய தினம் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர்,
மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர், அடுத்தபடியாக தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து பதிவாகும். விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த பிற விவசாயிகளுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.